வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த கொண்டக்கடலை சிக் பீஸ் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதாவது இது வந்து கொண்டக்கடலை வடைன்னு சொல்லலாம், இல்லை பேட்டின்னு சொல்லலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த பேரை நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய ப்ராசஸில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறோம். அரைச்சிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி நம்ம பண்ணுறதுக்கு வந்து அகோரா ஃபுட் ப்ராசஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறோம், இந்த அகோரா ஃபுட் ப்ராசஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வெள்ளை மூக்கல்ல வடை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் 150 கிராம் வெள்ளை மூக்கல் எடுத்துக்கிறோம். ஊற வைக்கிறது ஓவர் நைட்டில் ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊறிடணும். சரிங்களா? ஊறின பிறகு நல்லா வடிகட்டி எடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க அகோரா ஃபுட் ப்ராசஸில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த அகோரா ஃபுட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் நிறைய இருக்குது. இதில் மாவு அரைக்கலாம், காய்கறி வந்து கட் பண்ணலாம். அந்த காய்கறியும் மல்டி பர்பஸ் இருக்குது. அதாவது கிரேட் பண்ணலாம், சாப் பண்ணலாம், ஜூலியன் பண்ணலாம், ஸ்லைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜூஸும் போடலாம். ட்ரை ஸ்பைசஸும் அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி வடை ரெடி பண்ணுறதுக்கு அகோரா ஃபுட் ப்ராசஸ் வீட்டில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது ஊற வச்சுருக்க அந்த வெள்ளை மூக்கலை வந்து இந்த ஃபுட் ப்ராசஸில் போடுறேன். இதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், பச்சை மிளகா 4லேருந்து 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பூண்டு போடுறோம். பூண்டு பார்த்திங்கன்னா 15 பல், இஞ்சி 2 சின்ன ஸ்லைஸு. இதெல்லாம் போட்ட பிறகு மூடியை போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருங்க. அரைக்கும் போது எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏங்கிட்டனா எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் நம்மளுக்கு தெரிய வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி முடித்த பிறகு அந்த ஈர பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வேணால் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறோம் நல்லா வாசத்துக்கு. இந்த பக்குவத்தில் எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கையில் எடுத்து ரவுண்டாக உருட்டி பாருங்கள். உடையாமல் வருதா பாருங்கள். உடையாமல் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி வெள்ளை மூக்கல்ல நீங்கள் கொஞ்சம் சரியாக அரைக்கலைன்னா உடைய ஆரம்பிக்கும். நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது தூளாக போயிடும். ஸோ அதனால தான் இந்த பக்குவத்தில், ஈரமான பக்குவத்தில் கெட்டியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ தட்டி பார்த்தா நல்லா வந்துச்சு ஷேப்பு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடும். மாற்றின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு போட்ட உடனே நம்ம என்ன பண்ணோன்னா உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். ஏங்கன்னா உப்பு போட்ட பிறகு தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோடு சொல்கிறேன், வீட்டில் பண்ணும்போது ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ரவுண்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்த பிறகு நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி அதுக்கப்புறம் எண்ணெயில் 1 by 1 ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அதிகமாக இருந்தாலும் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதே டைமில் டெம்பரேச்சர் டவுனாக இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அதே டைமில் நானும் சொல்ல வேண்டிய கடமை. இப்போ இது ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். அதுக்கப்புறம் சுடு சுட அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னங்க பார்த்தீங்களா, இந்த அகோரா ஃபுட் ப்ராசஸ் வச்சு உங்களுக்கு எப்படி ஒரு அருமையான ரெசிபி இந்த மூக்கடலை வச்சு இந்த வடை எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சட்டுன்னு ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அகோரா ஃபுட் ப்ராசஸ் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கலாம். பாய், see you, take care.